இதைத்தான் எதிர்பார்த்தோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஒரு சிறந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது என்ன என்பதை வீடியோக்குள்ளே பேசலாம். வெல்கம் டு அரக்குரல் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. 2 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஜோதிமணி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்கப்படும். அதேபோல் அவர்கள் ஒரு டிரைவர் வைத்துக் கொள்வதற்காகவும் அவருக்கு உதவியாளர்கள் வைத்துக் கொள்வதற்காகவும் ஒவ்வொரு மாதம் 75,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார். இது தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அநீதி. ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கம் மிகப்பெரிய கடனில் இருக்கிறது. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்ட்டு பல வசனங்கள்லாம் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இப்பொழுது மக்கள் வரி பணத்தை எடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இது மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது. எல்லோரும் கருத்து கூறினார்கள். எதற்காக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்க வேண்டும்? உண்மையிலேயே தேவையுள்ள பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிலையில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்பதே மக்களின் யோகவித்த கருத்தாக இருக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 90% அதிகமான உறுப்பினர்கள் எல்லாருமே 4 கார் 5 கார் வச்சிருக்கக்கூடிய அளவில் பொருளாதார ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் மக்களின் வரிப்பணத்தை எடுத்து எதற்காக இப்படி கார் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களின் கேள்வியாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இன்று சட்டப்பேரவையில் பேசிய தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சேர்ந்த 59 உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை, நாங்கள் அந்த அரசு வழங்க இருக்கும் காரை பெறப்போவதில்லை, பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிலையில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கினால் போதுமானது என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். இது உண்மையிலே நல்ல விஷயம். இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதனால் இதை நம்ம வாழ்த்தி வரவேற்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதே போன்ற ஒரு முடிவையே தமிழ்நாட்டை ஆண்ட இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் எடுக்கும் என்று நம்புவோம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சொன்ன வார்த்தைகள் தான் இது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே அதிமுக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு 2016 தேர்தலும் வெற்றி பெற்றார்கள். அவர் மரணித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியில் இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது, திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்பொழுது 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோற்கடிக்கப்பட்டு 2 முறை ஆட்சி கைப்பற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் சட்டசபையில் பேசியிருந்த தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் புஷ்ரி ஆனந்த் அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, நாங்கள் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம், நீங்கள் ஒன்றை நிலை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கனவு கண்டால் கூட உங்களால் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது, நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே ஆட்சிக்கு வந்துள்ளோம் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு ஆணவமான பேச்சு பாருங்கள். ஜனநாயகத்தில் யாருமே வெற்றி பெறுவாங்க, தோல்வி அடைவாங்க. இது வெற்றியும் தோல்வியும் சகஜம் தேர்தல் அரசியல். அப்படி இருக்கும் பொழுது எங்களை தோற்கடிக்கவே முடியாது, இனிமேல் உங்களால் ஆட்சிக்கே வர முடியாது என்ற ரீதியில் அவர் பேசியிருக்காரு. ஜெயலலிதா அப்படி தான் பேசினாங்க. கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு என்பதையெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் மரணித்து விட்டார். அதற்கு பிறகு அதிமுக என்பது 2 முறை தோற்கடிக்கப்பட்டு இப்போது எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் அடுத்த நிலை எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இவங்க என்ன அப்படி சாதனை பண்ணிட்டாங்கன்னு தெரியல. புஷ்ரி ஆனந்தை பார்த்து காவிரி பிரச்சனை அந்த உச்சத்தில் இருந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனவர் தான் இந்த புஷ்ரி ஆனந்த். அவர் அவ்வளோ வீராவேசமாக சட்டசபையில் இப்படி பேசியிருக்காரு. அப்புறம் அடுத்தது பாருங்கள், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா இருக்கார்ல திரு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, நிதியமைச்சர் மரிய வில்சன் 3 துறைகள் பற்றிய ஃபைல் என்னுடைய டேபிள் இருப்பதாக ஏற்கனவே சொன்னார். அது போகிற போக்கில் சொன்ன விஷயம் கிடையாது. 3 ஃபைல்களும் ஆதாரத்தோட பக்காவாக இருக்குது, என்னோடய டேபிளில் தான் இருக்குது. அதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன், அதை என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேயா? அந்த வீடியோ பாருங்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. பார்த்தீங்களா? இந்த பேச்சை தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் அந்த அவையில் இல்லை. அதற்கு பிறகு இன்று சட்டசபைக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார். ஃபைலை மூடி வச்சுக்கிறா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக பயப்படாது. அப்படி அந்த ஃபைல் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு கூட ஜோசியக்காரன் சொன்னால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? அதெல்லாம் பார்க்காதீங்க. உண்மையிலே ஆதாரம் இருந்துச்சுன்னா யார் மேலே இருந்தாலும் சரி சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு அவர் ஆணித்தரமாக நீங்கள் பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் சட்டசபையில் எல்லா நேரத்தை பார்த்து நம்ம தலைவர் திரு விஜய் அவர்கள் பஞ்சு டயலாக் பேசிட்டாரு. அதற்கு இப்போ கூட நீ பதில் சொல்லியிருக்காரு. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக பயப்படாது. உண்மையிலே அந்த துறை ரீதியாக ஊழல் நடந்திருந்தால் ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் அதை நடவடிக்கை எடுங்க. அதை பற்றி நாங்கள் பயப்பட போகிறதில்ல, நாங்களை வரவேற்கிறோம் அப்படின்ட்டு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. பாருங்க, இது மிரட்டல் துணியில் இருக்குது. உங்களை மக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் அவங்க மேலே அதிருப்தியில் தான் உங்களை புதுசாக ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி உண்மையிலேயே அந்த துறையில் ஊழல் நடந்துருச்சுனாக்கா, நீங்கள் ஊழல் நடந்திருக்குன்னு நீங்கள் நம்பினாக்கா, ஆதாரம் இருந்துச்சுனாக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. மிரட்டி பார்க்குறாரு. எங்களை நடவடிக்கை எடுக்க வச்சுட்டாங்க, எப்போ நடவடிக்கை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, மக்கள் எங்கள் மேலே ஆசைப்பட்டு ஆசையாக பாசம் வச்சு தான் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து எங்களை இந்த உட்கார வச்சுருக்காங்க. யாருக்காவது இடைத்தேர்தல் மூலியமாக சில நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம், அதனால தான் நாங்கள் பேசுறதில்லை அதிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பாருங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அப்படியே பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் விஜய் போய் பேசிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே சொன்னார், கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்ட்டு பேசினார். அதையே கடுமையான எதிர்வினைகள் மக்கள் மத்தியிலேருந்து வந்துச்சு. இப்படிலாம் ஆணவமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு திரும்பவும் அதே ஆணவத்தோடு தான் பேசியிருக்காரு. இடைத்தேர்தல் வரப்போது யாருக்காவது சில பேர் நல்லது நடக்கும்னு நினச்சி நான் பேசாமல் இருக்கேன், இவர் பேசிட்டாக்கா அவங்களுக்கு நல்லது நடக்காதான், அதனால தான் இவர் அமைதியாக இருக்காராம் என்ன அப்படின்ட்டு திரும்பவும் ஆணவமாக பேசியிருக்காரு. மிகப்பெரிய தோல்வியையும் பார்த்தது, மிகப்பெரிய வெற்றியும் பார்த்து தான் திமுக என்ற இயக்கம். அவங்கள பார்த்து மிரட்டுற மாதிரி நான் பஞ்சு டயலாக் நக்கல் பண்டிகைலாம் பேசணுமா இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த எதிர்வினைகள் சட்டமன்றத்தில் சுட சுட கிடைக்கும். ஏன்னா இவருக்கு பேசுறதுக்கு தெரியலை. டக்குன்னு உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக அவரால் பதில் சொல்ல முடியலை. இவர் பதில் சொல்வதற்கு பதிலாக அமைச்சர்கள் குஸ்தி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்க தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, முதலமைச்சர்கிட்ட யாரும் கேள்வி கேட்டால் கூட இந்த அமைச்சர்கள் தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியாச்சு. இவர் யாராவது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இந்த பஞ்சு டயலாக் சத்தம் கட்டாமல் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிட வேண்டியது ரீல்ஸ் போடுறதுக்கு. இதே மாதிரி தான் பேசியிருக்காரு. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு ஆணவத்தை பார்த்து கிடையாது. நீங்கள் ஜெயிச்சது 108 தொகுதியில் தான். 126 தொகுதியில் நீங்கள் தோற்றுருக்கீங்க. நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, திருவாரூரில் பிரச்சாரம் பண்ணீங்க, 8 மாவட்டங்களில் போய் அரியலூரில் பிரச்சாரம், எல்லா மாவட்டத்தையும் பிரச்சாரம் பண்ணீங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு மக்கள் விபூதி அடிச்சிருக்காங்க, உங்களை தோற்கடிச்சிருக்காங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக திமுக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்த எம்எல்ஏக்களின் ஆதரவோடு இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு இவ்வளவு ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள். இது உண்மையிலேயே இந்த ஆணவம்லாம் நல்லதுக்கு இல்லை. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்ன ஜெயலலிதாவுடைய வார்த்தைகளுக்கும் இவர் இப்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. ஆணவத்தின் உச்சத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துனாங்க. அதாவது டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் எந்த மாதிரி நம்ம முடிவெடுக்கணும் தமிழ்நாட்டு சார்பாக என்பதை எம்பிக்களுக்கெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூப்பிட்டாங்க. அந்த கூட்டத்தில் 19 எம்பிக்கள் மட்டும் தான் கலந்து, மொத்தமுள்ள 57 எம்பிக்களில் 19 எம்பிக்கள் மட்டும் தான் கலந்து கொண்டாங்க.
அந்த கூட்டத்தில் பேசின என்ன விஜய் என்ன சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கும் 39 எம்பிக்களை மாற்றக்கூடாது, அதே போல் இந்திய அளவில் இருக்கும் 543 எம்பிக்கள் மட்டுமே இருக்க வேண்டும், ஃபேர் லிமிட்டேஷன்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு, ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலையும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். இந்தியா நாடாளுமன்றத்தில் 543 உறுப்பினர்கள் மட்டுமே இப்போது இருக்கும் நிலையை நீடிக்க வேண்டும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அப்படின்னு பேசியவர் நேற்று நடைபெற்ற தென் மாநில கவுன்சில் கூட்டத்தில் திரு அமித்ஷா கலந்து கொண்ட கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு, மத்திய அரசு எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை, எழுத்துப்பூர்வமான இது கொடுத்தாக்கா ஃபேர் லிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் பண்ணலாம், அதாவது தென் மாநிலங்கள் எந்த அளவிலும் பாதிக்கப்படாது, அதாவது குடும்ப நல கட்டுப்பாட்டை முறையாக பின்பற்றிய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது என்ற உறுதிமொழியை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தால் ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது காங்கிரஸுடைய கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த 543 எம்பிக்கள் மட்டுமே தொடர வேண்டும் என்பது தான் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணவே கூடாது என்பது தான் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னு ஒன்று கூட்டி ஃபேர் டீலிமிட்டேஷன் கூடாது, இந்த 543 எம்எல்ஏக்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் நேற்றைய கூட்டத்தில் பல்ட்டி அடிச்சிருக்காரு. அந்த அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்ட்டி அடித்து ஒன்றிய அரசாங்கம் முறையான ஒரு ஒப்புதலை கொடுத்தால், அது எழுத்துப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாக்கா ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு மாற்றி பேசியிருக்காரு. இந்த நிலையில் தான் ஒன்றிய அரசில் நிதியமைச்சராக இருந்தது ப. சிதம்பரம் அவர்கள் 543 எம்பிக்கள் மட்டுமே தொடரும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் கொள்கை, அதே போல தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக மற்றும் தாவிகாவின் கொள்கையும் அதுதான் அப்படின்ற ரீதியில் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அமித்ஷா நடத்திய கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இப்படி பேசிட்டு வந்திருக்காரு. ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்தால், எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் கொடுத்தால் ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணலாம், தமிழ்நாட்டின் அந்த பிரதிநிதித்துவம் 7.18% அந்த பிரதிநிதித்துவம் குறையாமல் இருந்தால் ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. இதன் மூலம் காங்கிரஸுக்கு பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்ட்டு சொல்கிறாரா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியும் கொச்சிக்கக்கூடாது, காங்கிரஸையும் விட்டுறக்கூடாது என்ற ரீதியில் டீல் பண்ணிட்டு இருக்காரு. இது எதிர்காலத்தில் எப்படியாகும் என்பதை பொறுத்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை. சி.